வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல் அண்ட் கைஸ் சில முக்கியமான விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஐசோ ஸ்பீடு அண்டு ரேண்டி ஆர்டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீடு சில சிக்கலில் இருந்தார். அவருக்கும் டபிள்யூடபிள்யூவில் சண்டை போகணுன்னு ஆசை வந்திருக்குன்ற மாதிரி முன்ன சொல்லியிருந்தார். இப்போ அது நிறைவேற்றும்படி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் லெஜண்ட் ரேண்டி ஆர்டன் ட்ரெயின் பண்ணுறாரு ஐசோ ஸ்பீடை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எப்படி ரிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அந்த எகுரத்து, அந்த ஆக்ஷனு ரேண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக ஸ்லோ மோஷனில் சொல்லி கொடுத்தாரு. வேறு லெவலில் இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த சில வீடியோ கிளிப்ஸும் வந்துருந்தது, அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே குட்டி ரேண்டி அப்படின்னு அப்படின்னு கேட்டால் ரேண்டி மாரியே ஒருத்தர் இருப்பார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கார். ரேண்டி கிட்ட தான் ட்ரெயின் பண்ணார் போல். அதான் NXTயில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஆர்கேஓலாம் யூஸ் பண்ணுவார், அந்த கைத்தட்டுற மூவ்ஸ்லாம் பண்ணுவாரா. சரி குட்டி ரேண்டி ஆர்டன் சொல்கிறதால அவரு ரேண்டி ஆர்டன் மாதிரி நம்ம இருக்கும்னு சொல்லிட்டு ரேண்டி ஆர்டன் மாதிரி பண்ணுறாருன்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படி இல்லை போல், அவரு ரேண்டி ஆர்டன் கிட்ட தான் ட்ரெயின் எடுத்திருக்காரு இன்றைக்கி. ஆனால் ஐசோ ஸ்பீடை ரேண்டி ஆர்டன் போட்டு வாட்டி வதச்சிட்டாரு. என்ன இருந்தாலும் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஐசோ ஸ்பீடுக்கு என்ன தெரியுமா, அவரும் லோகன் பால் மாதிரி இருக்கணும். இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலிப்ரிட்டி தான் இருந்தாலும், இப்போ லோகன் பாலும் செலிப்ரிட்டியாக இருந்தாலும் டபிள்யூடபிள்யூ சண்டை போடுறாருல, அவரை மாதிரி நானும் சண்டை போடணும், அது மாதிரி நான் என் வேலைகளும் பார்க்கணும், சில பார்ட் டைமராக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் எடுக்கிறாரு. இன்னும் சில மாதங்கள் அதுக்கு மேலாகவும் ஆகலாம் அவர் வந்து டபிள்யூடபிள்யூ சண்டை போடுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டபிள்யூடபிள்யூ ஒரு அஃபிஷியலாக ஒன்று சொல்லியிருந்தாங்கள்ல, இந்த டபிள்யூடபிள்யூ ஸ்கிரிப்டு எப்படி எழுதுகிறாங்க, அது அது ஒரு மூவி மாதிரி பார்ட் ஒன் போட்டாங்கள்ல, இந்த அது வந்து செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸுக்கு பிடிக்கலையா. என்ன ப்ரோ சொல்கிற? ஆமாம் கைஸ், ஐ ஹேட், அதாவது தான் பண்ணியிருக்காரு இவர். அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, அது எதுக்கு சம்மந்தம் இல்லாத. இப்போது ஜே ஊசோ எப்படி ராயல் ரம்பிளில் வின் பண்ண வச்சாங்க, அந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்களே, இந்த பிளான் பண்ணி இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தரமாக பண்ணி இதை, ஆமாப்பா இது ஸ்கிரிப்டு தான்ப்பா, நாங்கள் ஒன்றும் டபிள்யூடபிள்யூ உண்மை கிடையாது, இது ஃபேக் தான், மூவி மாதிரி இதுவும் சில உண்மைகள் இருக்குது, சில ஸ்கிரிப்டு எழுதி தான் நடக்கிறோம், ஆனால் அடிச்சுக்கிறதுலாம் உண்மைன்ற மாதிரி பக்காவாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த விஷயங்கள் தேவையில்லைன்னு நினச்சிருக்காரு போல் செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸு. அதனால் அவர் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நடத்த தேவையில்லைன்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாராம். பட் செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸ் சொன்னால் அது எப்படி ஏற்றுப்பாங்க? அது வந்து பார்த்திங்கன்னா இந்த TKO கம்பெனி அப்புறம் மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து தான் நடத்தியிருப்பானுங்க. அவர் தடுக்கலாம் இல்லை, எனக்கு பிடிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அவனுக்கு ஒன்றும் இல்லை, டபிள்யூடபிள்யூ வர காசு இந்த இது அது இதுன்னு விற்றுக்கிட்டு சம்பாதிக்கலாம் பத்தலை, அது இதுலேயும் ப்ரோமோட்டு இது இல்லாமலும் இந்தமாரி எதனா ஒன்று பண்ணி இந்த TKOR எவ்வளோ தூரம் சம்பாரித்து கொடுத்தா தான் போதும்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. சம்பாரித்து கொடுக்க வாங்கினே தான். நம்ம இதை பற்றி சொல்ல தேவையில்லன்னு நினைக்கிறேன். பார்க்குற உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டபிள்யூடபிள்யூ இப்போ மோசமாக போயிட்டுருக்குன்னு. அது இல்லாமல் இப்போ ஒரு சாதனை வேறு படிச்சிருக்கானுங்க, அதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கைஸ், இப்போது டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சீரிஸில் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் ரீமேட்சுக்கு அடிச்சிருக்கு. ஜான் சீனாவும் டாமினிக் மிஸ்டீரியோவும் மேட்ச் நடக்க போகுது. இதில் சாம்பியன்ஷிப் மாறுமான்னு ப்ரோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி மாறும் கைஸ். எப்படின்னா லிவ் மார்க்கன் ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இந்த லிவ் மார்கன் ஸ்டோரி லென்த்தாக கொண்டு போகணும்னா லிவ் மார்கனை ரிட்டர்ன் பண்ண வச்சு டாமினிக் மிஸ்டீரியோ சாம்பியன்ஷிப்பை ரீட்டர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லாட்டாலையும் டாமினிக் மிஸ்டீரியோ ஏதாவது ஒரு வழியில் சீட் பண்ணியோ எப்படியாவது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண தான் போகிறாரு. ஏன்னா இப்போ ஜான் சீனா கிட்ட அந்த சாம்பியன் இருக்காது. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் ஒரே அப்பியரன்ஸ் தான் கொடுப்பாரு. ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வின் பண்ணிட்டு தான் போவார். அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வின் பண்ணிட்டு போயிட்டா சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டே போவாரா? அதான் எங்கள் கதை. எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா சர்வீசஸில் சாம்பியன்ஷிப்பை டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட தோக்கணும். லாஸ்ட்டாக சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் ஜெயிக்கணும். இதுதான் அந்த இப்போ பண்ணியிருக்க பிளானு. ரிட்டையர்மெண்ட் மேட்ச்லேயும் சில பேர் தோக்க வச்சு தான் அனுப்புகிறாங்க. இப்போ கோல்பர்க்லாம் தோக்க வைக்கல, ஆனால் எட்ஜை வின் பண்ண வச்சாங்க. ஜான் சீனாவை தோக்க வைக்க மாட்டானுங்க. அப்படி தோக்க வச்சானுங்கன்னா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாத அப்பயோ என்னடா இவ்வளோ வருஷமாக சண்டை போட்டு வச்சிருக்காரு, சாம்பியன்ஷிப் கொடுக்க மாட்டேங்கன்னு இன்னையே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டானுங்க. அது மாதிரி தோக்கெலாம் விட்டா வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணிட்டு தான் போவார். அதனால தான் சொல்கிறேன், அந்த சாம்பியன்ஷிப்பு கை மாறிடும். என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 99% கை மாறிடும். மாறுறது நல்லது தான், பார்க்கலாம். லிவ் மார்கன் வராங்களா இல்லை வேறு ஏதாவது வழியில் பார்த்தீங்கன்னா வந்து
தடங்கல் பண்ணி இதுவாகுதானே. அவ்வளோதாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு சூப்பர் பற்றி அப்டேட் நியூஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.